2021-2024 ஆகிய காலப்பகுதிகளில் சிடிஏ ஏடிஆ போன்ற புதிய சட்டமூலங்கள் கொண்டு வராங்க. அதாவது பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம், பயங்கரவாத தடுப்பு சட்டம் ஒன்று. இது வந்து முழுமையாக இந்த சட்டத்தை இன்னும் அதிக சட்ட வல்லமையோட இன்னும் நாட்டில் அதிகமாக வச்சிருக்கணும் என்று சொல்லி தான் இந்த சட்டங்களை கொண்டு வந்தது. அந்த நேரங்கள்லையும் நம்மளை மாதிரி சிவில் அமைப்புகள் பொதுமக்கள்லாம் இணைந்து அந்த சட்டம் கொண்டு வந்தால் இலங்கையில் ஜனநாயகம் இருக்கிறதே கேள்விக்குறியாகும் என்ற அடிப்படையில் அந்த சட்டங்களை பலமுறை நம்ம எதிர்த்து அடிப்படையில் சட்டங்கள் வந்து சட்டமல்ல சட்ட வரைவுகள் மீள பெறப்பட்டது. அதே மாதிரி மக்களோட நிறைய நம்பிக்கையையும் ஏகோபித்த ஆதரவையும் பெற்ற இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து சில நாட்கள்லேயே ஒரு வருடம் முடியறதுக்குள்ளேயே இந்த புதிய சட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பிஎஸ்டின்னு சொல்லி, அதாவது பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாப்பதற்கான சட்டம். விளக்கம் எடுக்கிறதுக்காக தான் நம்ம எல்லாரும் கூடியிருக்கிறோம். அதன் அடிப்படையில் ஒவ்வொருத்தருமே உங்களுக்கான போஸ்ட் கார்டுகள் இங்கே இருக்குதும். நீங்கள் வந்து நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ இந்த பிஎஸ்டிஏ சட்டம் கொண்டு உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை நீங்கள் எழுதி இதில் போஸ்ட் பண்ணலாம். நாங்கள் இது இன்றைக்கு பின்னேரம் 3 மணிக்குள்ளே இதை போஸ்ட் ஆஃபீஸில் நாங்கள் போஸ்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கோம். நன்றி. அடக்கிறதுக்காக இலங்கை அரசாங்கத்தால் பிடிஏ, அதாவது பயங்கரவாத தடுப்பு சட்டம் ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. தற்காலிகமாக கொண்டு வராங்க. வெறும் 3 வருஷத்துக்கு மாற்றம். எனக்கு 82, 83 அடுத்த தடவை ഇനി 2 മണിക്കാൻ കളിക്കും. ഹലോ
பல்கலைக்கழக மாணவர்கள் வேறு வந்து இவங்க ஆசிரியர் ஊழியர் சங்கம் இதுக்காக உருவாக்குறது. பெயர் கனகசூரியன் கவிதரன், கலைப்பிட மாணவ ஒன்றிய ஊடக பேச்சாளர். இன்றைய தினம் நாங்கள் பொதுமக்களாக, அதாவது வடக்கு கிழக்கு பொதுமக்களாக பல்கலைக்கழக மாணவர்கள் இதுக்கு வலுச்சேர்க்கின்ற வகையிலே இந்த பிடிஏ பயங்கரவாத தடுப்புச் சட்டம் மற்றும் பிஎஸ்டி என்கின்ற இந்த சட்ட வரவுக்கு எதிராக நாங்கள் இன்றைய தினம் இந்த கையெழுத்து போராட்டத்திலே நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். உண்மையில் இந்த கையெழுத்து போராட்டம் என்பது வந்து நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு இந்த மக்களுடைய இந்த மக்கள் இந்த சட்டம் தொடர்பாக என்ன புரிதலில் இருக்கிறார்கள் என்பதனை வெளிப்படுத்தும் முகமாகவே நாங்கள் இந்த விடயங்களை வந்து மேற்கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு இந்த பிடிஏ என்கின்ற இந்த சட்டமானது ஒரு ஆபத்தான ஒரு சட்டமாக காணப்படுகின்றது. இன்று இந்த பிடிஏ என்கின்ற பயங்கரவாத தடுப்புச் சட்டமானது 1979ஆம் ஆண்டு 48ஆம் எண் இலக்க அடிப்படையில் வந்து தற்காலிகமாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு சட்டமாகவே காணப்பட்டிருந்தது. ஆனால் இந்த சட்டம் 1982ஆம் ஆண்டு நிரந்தரமான ஒரு சட்டமாக அமுல்படுத்தப்பட்டு இந்த சட்டத்துக்கு கீழே பல்வேறுபட்டவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நியாயமற்ற முறையிலே பல்வேறுபட்ட சட்டத்தரணிகளாக இருந்தாலும் சரி, பொதுமக்களாக இருந்தாலும் சரி, மாணவர் இயக்கங்களாக இருந்தாலும் சரி, பல்வேறுபட்டவர்கள் வந்து தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் நியாயமற்ற முறையிலே எவ்விதமான விசாரணைகளுமின்றி இந்த கைது செய்யப்பட்டு சிறையிலே வாடியிருந்தார்கள். ஆனால் அவர்களில் எவ்விதமான குற்றமும் இல்லை என்று சொல்லி அவர்களை விடுதலை செய்யப்பட்ட பிற்பாடும் ஆனால் அவர்களுக்கான எவ்விதமான ஒரு நியாயமோ இல்லது அவர்களுக்கான ஒரு விடயமோ இந்த அரசு வந்து செய்யவில்லை. தொடர்ச்சியாக இந்த அரசு தம்மை பாதுகாக்கின்ற வகையிலே பிஎஸ்டி என்கின்ற ஒரு சட்டவரவை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கின்றது. தேர்தலிலே, அதாவது வந்து 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி பொதுத் தேர்தலிலே இந்த அரசானது தன்னுடைய 129ஆம் பக்கத்திலே, அதாவது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் நாங்கள் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்துக்கு உட்பட்ட அனைத்து விதமான சட்டங்களையும் நாங்கள் நிராகரிப்போம் என கூறியிருந்தது. ஆனால் எங்கு நிராகரிச்சிருந்தது? இந்த அரசாங்கம் இந்த ஆட்சிக்கு வந்து தம்மை பாதுகாக்கின்ற புதிய பிஎஸ்டி என்கின்ற சட்டத்தை தான் அமல்படுத்த போகின்றதுன்னு சொல்லி இந்த சட்டவரவை வந்து அறிமுகப்படுத்துகின்றது. நான் ஒன்றை மட்டும் இந்த அரசாங்கத்திடம் கேட்கின்றேன், மக்கள் உங்களை தெரிவு செய்தது உங்களை பாதுகாப்பதற்காகவா? நாங்கள் இந்த இடத்தில் நாங்கள் கேட்கின்றோம். மக்கள் உங்களை தெரிவு செய்தது மக்களுடைய நலனுக்காக. ஒரு புதிய அரசாங்கம் வந்தால் பழையவர்களை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு புதியவர்கள் வந்தால் எமக்காக போராடுவார்கள், எம்முடைய விடயத்தை கருத்தில் கொள்வார்கள், அதை சர்வதேச ரீதியாக கொண்டு போவார்கள் சொல்லி மக்கள் விழித்திருந்தார்கள். மக்கள் அதை சிந்தித்து ஒரு புதிய ஒரு தலைமைத்துவத்தை தேர்ந்தெடுத்திருந்தார்கள். ஆனால் இன்று இந்த அரசாங்கம் என்ன செய்கின்றது? இந்த அரசாங்கம் இன்று என்ன செய்கின்றது? புதிதாக அரசை பாதுகாக்கின்ற வகையில் புதிய சட்டங்களை அமல்படுத்துகின்றது. அண்மையில் கூட வல்வெட்டித்துறையினுடைய போலீஸ் ஓஏசி சொல்லியிருக்கிறார், சாந்தண்ணாவினுடைய அந்த பதாதை வந்து அந்த இடத்தில் இருந்தால் அவருக்கு எதிராக, அதாவது அந்த அவருடைய சகோதரனுக்கு எதிராக நாங்கள் பயங்கரவாத வழக்கினை நாங்கள் தொடருவோம் என்று சொல்லி, தடை சட்டத்தின் கீழ் வழக்கினை தொடருவோம் என கூறியிருந்தார். ஒரு சாதாரணமான ஒரு பதாதைக்கே உங்களுக்கு இப்படின்னு சொன்னால் மக்கள் வந்து என்னென்று தங்களுடைய பிரச்சனைகளை வந்து பொது வழியில் கதைப்பது, மக்கள் எவ்வாறு தங்களுடைய பிரச்சனைகளுக்கு தொடர்பாக வந்து போராடுவது. இன்றைக்கும் எங்களுக்கு காணாமலாக்கப்பட்ட மக்கள் எத்தனையோ பேர் வீதிகள் இறங்கி போராடி கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு பிரச்சனைகள் வடக்கு கிழக்கில் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் அரசு தீர்வு காணுகிறதா? இல்லை. ஏனென்றால் தன்னை பாதுகாக்கின்ற ஒரு நடவடிக்கையெல்லாம் இந்த அரசாங்கம் செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. அப்படி என்றால் இந்த அரசு எதற்கு? இந்த அரசு எதற்கு? மக்கள் நாங்கள் தெரிவு செய்தது மக்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் கருத்தில் கொள்வீங்கன்னு சொல்லி இதனால், அதாவது வந்து இந்த பிஎஸ்டி என்கின்ற சட்டம் அறிமுகப்படுத்தப்படுமையானால் இந்த மக்களுடைய சுதந்திரம், அதாவது வந்து மக்கள் எங்கும் செல்லக்கூடிய சுதந்திரம் பறிக்கப்படும். அதே போன்று மக்களுடைய பிரச்சனைகளையும் கருத்தில் படாது போராடுகின்ற மக்களை வந்து விசாரணையின்றி அவர்களை சிறையில் அடைக்கின்ற நிலைமை வரும். விசாரணைகளை நடாத்தப்படாது. அதாவது வந்து இவ்வாறு பல்வேறுபட்ட பிரச்சனைகள் வந்து இந்த சட்டங்கள் இருப்பதால் வந்து ஏற்படும். எனவே இந்த அரசாங்கம் இந்த சட்டங்களை அனைத்தையும் வந்து நிராகரித்து மக்களை இந்த சட்டம் வந்து
ஆரம்பத்தில் தமிழ் மக்கள் சிறுபான்மை மக்கள் மீது தான் இந்த சட்டம் வந்து பாய்ச்சப்பட்டது. ஆனால் இப்பொழுது தென்னிலங்கை மக்கள் மீதும் இந்த சட்டம் பாய்ச்சப்படுது. நாங்கள் எங்களுக்காக நாங்கள் கேட்கவில்லை. இந்த இலங்கையில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்காக தான் நாங்கள் இந்த சட்டத்தை நிராகரிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் குறிப்பிடுகின்றோம். தொடர்ச்சியாக இந்த சட்டம் இருக்குமானால் நம்முடைய சுதந்திரங்கள் அனைத்தும் பறிக்கப்படும். எனவே இந்த சட்டங்கள் அனைத்தையும் நீங்கள் நிராகரித்து எம்மவர்களை இந்த நாட்டிலே ஒரு சுதந்திரமிக்கவர்களாக வாழுவதற்கு நீங்கள் கரிசனை புரிய வேண்டும் என்பதனை இந்த அரசாங்கத்தை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.